வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். நான் எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுடைய தசாபுத்திகள் என்னவோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ ராசியாதிபதி ஆட்சி பலத்தோடு 2ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துடைய ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சில நேரங்கள் ஒரு புத்தி கருவத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்களாக நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு போகிறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஒரு சந்திராஷ்டம காலகட்டங்களும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகள், பெரிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு எமோஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் 3-11 போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாகவும் கம்யூனிகேஷன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அம்மா தனியாக இருக்காங்கன்னா அம்மா இப்போ உங்களை தேடி வந்து பேசுகிறதோ இல்லை ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நாளைய விஷயத்துக்காக கொஞ்சம் சேவ் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல், சின்ன அலைச்சல்கள் குடும்பத்திற்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குங்க. ஸோ குடும்பத்துக்கான விஷயங்கள், புதிய வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். குடும்பத்துக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்களுக்காகவும் புதிய பிஸ்னஸ் செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி அது எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது லாபங்களை அள்ளி கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த டென்ஷனுங்கிறதே கண்டிப்பாக ஏற்படும். பட் ஆனால் லாபங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சந்திரனில் வந்து பார்த்தா திங்கள் செவ்வாய் கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலை கிடைக்காத புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கடன் கேட்டவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் மாநிலங்களில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். கொஞ்சம் அந்த அலைச்சலை விடும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பமோ புதிய ஒரு வண்டி வாகனங்கள், புதிய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், அயல்நாட்டு தொழில் வணிகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றம் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அதனோட கேது வந்து 4ஆம் அதிபதி 2 இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் வரும். அம்மா வந்து ரொம்ப கடிச்சுப்பாங்க, கண்ணாமனான்னு கொஞ்சம் சூடாக பேசுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களை கொடுப்பாருன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களும் கண்டிப்பாக பாசிட்டிவாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்களும் அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களாக கொஞ்சம் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே அது ஒரு சிறப்பான பலன்களாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வழிபாடு, மனதார இறைவனை உட்காந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும்? என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க, பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார், பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார், பெரிய போஸ்டிங் வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க. ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படியே காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம். பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள், நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நடிகர் கவுண்டமணி. ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார், ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம், ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார். அப்போ அந்த தேங்காய் காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 2-3 படம் நடிச்சார். அதில் அந்த பணம் பத்தும் செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாராம், அண்ணே நீங்கள் ஒரு 5 வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா. ஸோ இவர் அடிக்க போயிட்டார். டாய் என்னை பார்த்து என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டார். பட் கரெக்டாக உதயகீதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு. கவுண்டமணியை யாரும் சீண்ட கூட இல்லை. காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன், அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போயிடுதுங்கிற உண்மை. ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுக்கோங்களேன். முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும், அந்த நட்சத்திரநாதர்கள் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறத முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுத்து அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்குக்கு வந்துடும். அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான், அண்ணே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சண்ணே, சந்திரன் நீச்சண்ணே அவ்வளோதானே அப்படின்வான். இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் 8 உட்காந்துச்சு லைஃபே காலின்னுவான். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நான் ஒரு தவறுதலாக சொல்லலை. ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இது பண்ணும். அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும். ஸோ 8ல் இருக்க ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை 8ல் உள்ள திசையோ வந்ததுனா தான் நமக்கு அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து திசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாராச்சும் தொழில் சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன். ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்தியில் வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? மைனஸான கிரகம்லாம் வருதுன்னா இது ஒரு அந்தரங்கல்லையே இல்லையா போதுன்னா ஒரு வாரம் 10 நாள் டென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே ஒழிய நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபுத்தியில் சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். நான் மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின்.
டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணுவாங்க, டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், எப்படி வேணால் பாருங்கள். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக வேணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஏன் பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா, அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணுங்கள், பிலீவ் பண்ணும். ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.